வணக்கம். ஓம் ஜெய் குருவே துணை. ஜோதிட கலைக்கு முதல்ல பங்காற்றின 18 பேர்கள் அந்த கலைக்கு குருஜியாக இருந்து அந்த கலையை வளர்த்தெடுத்து தன்னுடைய சித்தாந்தங்களை கொடுத்து இன்றைக்கி இந்தளவுக்கு நமக்கு நடைமுறைக்கு நன்மை அளிக்கும் விதமாக கொடுத்தவங்க அந்த 18 பேர் தாங்க. அந்த 18 பேர் யார் யார் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்களாம் மிகப்பெரியவங்கிறதுனால இந்த கலைக்கு நமக்கு அவங்க தான் கவசமாக இருந்து நம்மளை வழி நடத்துவாங்க. அவங்க தான் நமக்கு எல்லாமுமாக இந்த கலையாக இருப்பவர்கள் அப்படிங்கிறதுனால முதல்ல அவங்களுடைய திருவடிகளை வணங்கிக்கிறோம். திருவடிகள் வணங்கிறதுக்கு முன்னாடி அவங்க பேருக்கு முன்னாடி ஓமும் பேருக்கு பின்னாடி திருவடிகள் போட்டின்னு சேர்த்துக்கிட்டாலே அதுதான் மந்திரமாக நமக்கு இருக்கும். அதனால் முதல்ல அவர்களை வணங்கிக்கிறோம் 18 பேரையும். ஓம் சூரியன் திருவடிகள் போற்றி, ஓம் பிதாமகர் திருவடிகள் போற்றி, ஓம் வேதவியாசர் திருவடிகள் போற்றி, ஓம் வசிஷ்டர் திருவடிகள் போற்றி, ஓம் அத்திரி திருவடிகள் போற்றி, ஓம் பராசரர் திருவடிகள் போற்றி, ஓம் காசியபர் திருவடிகள் போற்றி, ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி, ஓம் கர்கர் திருவடிகள் போற்றி, ஓம் மரிசி திருவடிகள் போற்றி, ஓம் மனு திருவடிகள் போற்றி, ஓம் ஆங்கிரசர் திருவடிகள் போற்றி, ஓம் லோமசர் திருவடிகள் போற்றி, ஓம் பௌலசர் திருவடிகள் போற்றி, ஓம் சேவனர் திருவடிகள் போற்றி, ஓம் யவனர் திருவடிகள் போற்றி, ஓம் பிருகு திருவடிகள் போற்றி, ஓம் சவனகர் திருவடிகள் போற்றி, ஓம் ஸ்ரீ எண்ணிலா கோடி ஜோதிட குருமார்கள் அனைவரின் திருவடிகளும் போற்றி போற்றி. இந்த 18 பேரும் அவங்க பேரில் சித்தாந்தங்களை ஏற்றி இந்த ஜோதிட கலையை அவங்களுடைய பார்வைக்கு எப்படி வளரணுமோ அதன்படி வளர்த்தெடுத்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அதில் முதலாவதாக இருக்கிறவர் சூரியர். அவர் பேரில் உள்ளது சூரிய சித்தாந்தம். இந்த சூரியன் தான் நம்ம ஜாதகத்தில் விதியை நிர்ணயிக்க, அதாவது ஒரு குழந்தை பிறக்கும்போது சிரசோதயம் சொல்லுவாங்க. அந்த சிரசு வெளியே வர நேரம் அந்த சூரிய ஒளி எந்த நட்சத்திர பாதத்தில் விழுகிறதோ அந்த நட்சத்திர பாதத்தில் தான் லான்னு போட்டு அதுலேருந்து தான் 12 கட்டங்களும் கணக்கிடுவாங்க எந்த ஒரு ஜாதகத்துக்கும். அதனால் அந்த லா அப்படிங்கிறது அந்த சூரியன் தான். சூரியனோட ஒளி எந்த நட்சத்திரத்தை அது இல்லாமல் அவருக்கு தனி கிரக அந்தஸ்து உண்டு. ஆனால் அந்த ஜீவன் எது, அந்த உயிர் எதுங்கிறது அந்த லாங்கிறது தான் குறிக்குது. அதை குறிக்கிறது அந்த சூரிய ஒளியை வச்சு அந்த நட்சத்திர பாதம், அது சிரசோதயம், அந்த குழந்தை பிறந்த நேரம் சிரசோதயம், அந்த நேரம் எந்த நட்சத்திர பாதத்தில் அந்த சூரிய ஒளி விழுந்துன்னு சொல்லி லான்னு குறித்து தான் அதனுடைய விதியே, அதனுடைய ஜாதகமே ஆரம்பிக்குது. ஜாதகங்கிறது ஒருத்தருடைய ஜென்ம பத்திரிகை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த ஜென்ம பத்திரிகைக்கு தலைமையாக மையமாகவே இருப்பது சூரியன் தான். அவர் இல்லைன்னா ஜாதகமே இல்லை, ஜோதிட கலையே இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவரை மையமாக வச்சு தான் மற்ற எல்லா கிரகங்களும் இயங்குது, எல்லா இயக்கங்களும் ஈர்ப்பு விசை கிடைக்குது, எல்லா கிரகங்களையும் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக அந்த ஈர்ப்பு விசையோடு தன்னை சுற்றி வரும்படி செய்பவரும் சூரியன் தான். அந்த சூரியன் நமக்கு இந்த ஜோதிட கலைக்கு பிரதானமானவர், அடிப்படையானவர். ஆகவே அவருடைய சித்தாந்தம் முதலாவதாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ரெண்டாவதாக பிதாமகர் சித்தாந்தம். பிதாமகர்னால் பிரம்மாவோட அவர் தானே தலையெழுத்தை வடிவமைக்கிறாரு. அந்த படைப்பின் தன்மை என்னென்னு அவருக்கு தான் தெரியும். ஒரு பாவ புண்ணியம் எத்தனை தலைமுறைக்கு வருது, 7 தலைமுறையில் முடியுதா, 21 தலைமுறைக்கு வருதா, 437 தலைமுறை வரையும் தொடரக்கூடிய பாவ புண்ணியங்கள்லாம் இருக்குதுன்னு அவருடைய சித்தாந்தங்கள் சொல்லுது. அடுத்ததாக வேதவியாசர். வேதத்தை 4 அதாவது வேதங்கள்லாம் எல்லாம் ஒன்றா இருந்ததை 4 பகுத்தவர் வியாச பகவான் தான். அதுக்கு துணையாக இருந்து உதவி செஞ்சு கொடுத்தவர் வேதவியாசர் தொகுத்தார். அதற்கு விநாயக பெருமான் உதவி செஞ்சார். ஜோதிடத்தை அந்த வேதத்தை ரிக்கி யஜூர் சாம அதர்வனம்னு 4 பகுத்து அதில் ஜோதிடம் அந்த வேதத்தின் 6 உறுப்புகளில் வேதத்தின் தான் இது எல்லாத்துக்கும் கண்களாக இருக்குதுன்னு சொல்லி அதை நிலைநிறுத்தி அந்த சித்தாந்தத்தை வளர்த்தவர். இந்த கிரக நிலைகள்லாம் இருந்தால் தான் இவங்க இதெல்லாம் ஜொலிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கண்களாக அந்த ஜோதிட கடமையை தலைமையாக வச்சவர் வேதவியாச பகவான். அடுத்ததாக 4வதாக வசிஷ்டர் பேரில் வசிஷ்ட சித்தாந்தம்னு இருக்குது. வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டம் வாங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மிகப்பெரிய ஒரு வரமாக கூட கருதுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. அவ்வளோ பெரியவர் வசிஷ்டர். அந்த வசிஷ்டர் கூட்டம், வசிஷ்டரும் அவர் தலைமையில் உள்ள முனிவர்கள் கூட்டம்தான் இறைவனோடையே போய் வாதிட்டு இயற்கையை பூமியை 23 டிகிரி சாய்வாக அமைச்சு கிரக நிலைகளெல்லாம் ஒன்பின் ஒன்றா சரிசமமாக பண்ணி வச்சவங்க அந்த வசிஷ்டர் தலைமையில் உள்ளவங்க தான், மகரிஷிகள் தான் அப்படின்னு சொல்லி அவருடைய சித்தாந்தம்
நமக்கு தெரிய வருது. அந்த 23 டிகிரி சாய்வாக வச்சதுனால தான் நமக்கு பருவகால காற்று, பருவ காலங்கள், பூமிக்கே வந்து ஒரு சிறப்புகள் எல்லாமே அந்த வாஸ்து வரும்போது நம்ம அது 23 டிகிரி எவ்வளோ முக்கியங்கிறத பார்ப்போம். சாய்மானம் அதை அங்கே பார்ப்போம். இப்போ வந்து அந்த பூமியவே சாய்மானமாக இவங்களால் போய் அதெல்லாம் வாதிட்டு வச்சுருக்க முடியுமான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் தசரதருடைய வரலாறுலேயே வருது. அவர் சனி பகவானே போய் நேராக நின்று போரிட்டு ஜெயிச்சு பூமியும் மக்களையும் காப்பாற்றினவராக அவருடைய இதுலேயும் வருது. இது மாதிரி அவங்களுக்கு அந்த பவர்லாம் உண்டு. அப்படி பார்க்கும்போது வசிஷ்டர் தான் வந்து அந்த பூமியை 23 டிகிரி சாய்வாக அமைத்தவர். அடுத்ததாக 5வது அத்ரி மகரிஷி. அத்ரி மகரிஷி இவர் திருக்குற்றாலமலைக்கு பக்கத்தில் இவருடைய மலை இருக்குது. இவர் தான் வந்து படைப்பு தொழில் ஆரம்பிக்கும்போது இவர் தான் அந்த படைப்பு தொழிலுக்கு தலைமை தாங்கினார் இப்போ இருக்கிற ஒரு உலகத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அத்ரி மகரிஷியும் அவர் மனைவி அனுசூயா இவங்க 2 பேரால் தான் நமக்கு தத்தாத்திரேயர் அப்படிங்கிற ஒருத்தர் கிடைச்சார். மூவரும் சேர்ந்த ஒரு உருவமாக தத்தாத்திரேயர் 3 முகம் உள்ளவர். அந்த தத்தாத்திரேயர் தான் கார்த்த வீரியார்ஜுனர், 1000 கைகள் கொண்ட கார்த்த வீரியார்ஜுனர். அவருக்கு 1000 கைகளை கொடுத்தவர். அந்த வரலாறுலாம் பின்னாடி நேரம் இருக்கும்போது பார்ப்போங்க. அவ்வளோ ஒரு மிக முக்கியமான ஒரு அத்ரி மகரிஷி. அவருடைய தலைமையில் தான் படைப்பு தொழிலுக்கே தலைமை தாங்கினவர் பிரம்மாவுக்குன்னா பார்த்துங்களேன். அந்த மாதிரி ஒரு உள்ளவர் அத்ரி மகரிஷி. அடுத்ததாக 6வதாக பராசரர். இந்த பராசரர் தாங்க வந்து என்ன பண்ணார்னா, இப்போ நமக்கு ஒரு நாளுங்கிறது நைட்டு 12 மணிலேருந்து அடுத்த நாள் 12 மணிங்கிறது நம்மளுடைய உலக வழக்கமாக இருக்குது. ஆனால் ஜோதிடத்தில் நம்ம பஞ்சாங்கத்தில் ஜோதிடத்தில் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி சூரியோதயத்திலேருந்து மறுநாள் சூரியோதயம் வரையும் ஒரு நாள் அப்படின்னு தாங்க கணக்கு. அது நம்ம அந்த பிறப்பு ஜாதகம் எழுதும்போது அதை நமக்கு அந்த மாதிரி தான் நம்ம கணக்கிட்டு எழுதுவோம். அதை அந்த கிளாஸில் அந்த பகுதியில் பார்ப்போம். இந்த முறையை சூரியன் உதயத்திலிருந்து சூரியன் உதயம் வரை தான் ஒரு நாள் என்பது அப்படிங்கிற முறையை கொண்டு வந்தவர் நமக்கு பராசர மகரிஷி தான். இந்த பராசரர் தான் வந்து இன்றைய நவீன இன்றைக்கி இப்படி தான் ஜாதகம் பார்க்குற இந்த முறையை அன்னைக்கே கொண்டு வந்து அமைச்சு சித்தாந்தத்தை ஏற்படுத்தினவர் வந்து பராசரர் தான். அதனால் பராசரர் தான் இன்றைய ஜோதிடத்தின் சிஇஓ. இன்றைய ஜோதிடத்தின் சிஇஓ யாருன்னா பராசர மகரிஷி தான். ஏன்னா அவருடைய முறைகளில் தான் நம்ம அதிகமாக இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக வந்து காசியபர் சித்தாந்தம். இவருடைய சித்தாந்தத்தில் வந்தது தாங்க பிரசன்னம், ஆருடம் முறைகள். சகாதேவர் ஆருடம் கொண்டு வந்தவர். வெத்தலை பிரசன்னம், சோழி பிரச்சனம், கடிகார ஆருடம், ஜாமக்கால் ஆருடம், ஜாமக்கோல் ஆருடம், எண்ணாருடம், பெயர் ஆருடம், அகத்தியர் ஆருடம், நிறையா இருக்குங்க. ஆருடமும் பிரசன்னத்துக்கும் அளவுள்ள அவ்வளோ இருக்குது. அதெல்லாம் வச்சுலாம் சொல்லிடலாம், ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைன்னு சொன்னவர் வந்து காசியப மகரிஷி தான். அவர் தான் அந்த பிரசன்ன ஆருடத்துக்கு அவர் தான் காரணம். அடுத்ததாக வந்து நாரதர் சித்தாந்தம். நாரதர் மிகப்பெரியவருங்க. நாரதர் வந்து முக்காலமும் சொல்லும் ஒருத்தர் வந்து நாரதர். அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் உள்ளவர்னாங்க, ஒரு சதுர்யுகம்னா 43,21,000 வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. 43,21,000 வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சதுர்யுகம். மனித ஆண்டுகள் 43,21,000 மனித ஆண்டுகள். இது மாதிரி 10 சதுர்யுக விபரத்தை வந்து சொல்லக்கூடியவர். உங்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு முன்னாடி பின்னாடி 10 சதுர்யுகம் அப்படின்னா கணக்கு போட்டுங்க, எங்கேயோ கோடி வருது. இந்த விவரம் அறிஞ்ச ஒரே ஒருத்தர் நாரதர் தாங்களாம். நாரதரோட அனுகிரகம் இருந்தால் நமக்கு முக்காலமும் சொல்லக்கூடிய சக்தி இயற்கையாகவே வரும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. அவ்வளோ ஒரு மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்துக்கு நாரத மகரிஷி. அடுத்ததாக வந்து கர்க சித்தாந்தம். இவர் தான் வந்து குறி சொல்கிறதோட ஜக்கம்மாலாம் குறி சொல்கிறாங்களே, ஜக்கம்மா, தொட்டிச்சியம்மன், இந்த மாதிரி குறி சொல்கிறோடைய தத்துவத்தை முறையை ஏற்படுத்தி கொடுத்தவர் வந்து கர்க மகரிஷி. இவர் தான் கிருஷ்ணர், பலராமர் இவங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. குறி சொல்லும் தத்துவத்தை கொண்டு வந்தவர் கர்க மகரிஷி. அடுத்ததான் மரிஷி சித்தாந்தம். அத்திரி பரசுராமர் வம்சத்தில் வந்தவர். சப்தரிஷிகளில் ஒருத்தராக இருக்கார். கிரகங்களில் வந்து நட்பு வீடு பகை வீடுன்னு இருக்குது.
அப்படி நட்பு நிலை பகைநிலை குறித்து நம்ம பலன் சொல்லணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தவர் மரிஷி மகரிஷி தான். அடுத்ததாக வந்து மனு சாஸ்திரம், மனு தர்ம சாஸ்திரம்பாங்க. பர்சனலாக எனக்கு சில பகுதிகள் அதில் பிடிக்காது. இந்த மனு தர்ம சாஸ்திரமும் ஜோதிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இப்போது 74வது மனு இருந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த மனு தர்ம சாஸ்திரத்தில் இன்றைக்கி என்ன நடக்குங்கிறத அன்றைக்கே எழுதியிருக்காங்க. அதாவது ஒரு அன்னைக்கெல்லாம் வெறும் தீபம் தாங்களே, அப்படி நேராக தானே எப்படி பிடிச்சாலும் தீபம் எரியும், ஆனால் எதிர்காலத்தில் இப்படி இருக்காது, தலைகளாக தொங்கும் இதே தீபம் அப்படின்னு அன்றைக்கே ஆச்சரியப்பட வச்சுருக்காங்க அந்த மனு தர்ம சாஸ்திரத்தில். அது மாதிரி இன்றைக்கி உள்ள பல விஷயங்களை அன்றைக்கே சொல்லி ஆச்சரியப்படுத்திய சாஸ்திரம் மனு தர்ம சாஸ்திரம். அவருடைய பேரில் உள்ளது மனு சித்தாந்தம். அடுத்ததாக வந்து ஆங்கிரசர் அத்திரி பராசரர் வம்சத்தில் வந்தவர். அதர்வண வேதத்தை தொகுத்தவர். இப்போ நமக்கு மந்திரம், தந்திரம், யந்திரம், பில்லி, சூனியம், ஏவல், கரு, ஊறு இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள்லாம் சிறப்பாக இருக்குது அதர்வண வேதத்தில். வெறும் மாந்திரிகன் மட்டும் சொல்ல முடியாது. அந்த அதர்வண வேதத்தை தனித்தனியாக தொகுத்து கொடுத்தவர் ஆங்கிரச முனிவர் தான். அந்த ஆங்கிரசரும் பிரத்யக் அப்படிங்கிற ஒரு முனிவரும் உட்கார்ந்து தவம் பண்ணும்போது அவங்க இருவருக்கும் உணர்ந்து அவங்க கொடுத்தது தான் வந்து பிரத்யங்கரா தேவிங்கிற அம்மன். பிரத்யங்கரா தேவி அவங்களுக்கு மிளகாய் சண்டி ஆகம்லாம் செய்வாங்க, சரபேஸ்வரர் கூட இருந்தவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சக்தி அம்மனை வந்து எல்லா அம்மனும் எல்லா தெய்வம் வந்து சித்தர்கள் முனிவர்கள் இவங்களுடைய தியான தவத்தில் உணர்ந்து இப்படி இருக்காங்கன்னு சொல்லி கொண்டு வந்ததுனால தான். ஆனால் முக்கியமாக இந்த பிரத்யங்கராவை நம்ம இன்றைக்கி வணங்குறதுக்கு வழிபடுறதுக்கு காரணமாக இருக்கிறவர் ஆங்கிரச மகரிஷியும் பிரத்யக் அப்படிங்கிற ஒரு மகரிஷியும் தான். அவங்க தான் கொண்டு வந்தவங்க. அடுத்ததாக லோமசர். இவர் சோமசர்னு சொல்லுவாங்க, ஆனால் லோமசர் தான் பேர். இவங்க ஜனத்குமார்கள் ஒருவர். இவர் முனிவர்களோடு இணைந்து அந்த வால்மீகி, விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், அந்த விஸ்வாமித்திரர் மாதிரி புதிய தேசம், புதிய ஜோதிட முறை எப்படி உருவாக்குறதெல்லாம் உட்காந்து யோசித்து பண்ணியிருக்காங்க. இவங்க எங்கே வாழ்ந்துருக்காங்கன்னா வழுவூர், தார்காவனம், திண்டிவனம் பகுதியில் வாழ்ந்தவர்னு சொல்கிறாங்க. வழுவூருங்கிறது மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போகிற வழியில் ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்குங்க. மிக முக்கிய சேத்திரம், இன்னொரு நாள் பார்ப்போம். தார்காவனம், திண்டிவனம் இந்த பகுதியில் வந்து வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க லோமசர். அடுத்ததாக வந்து பவுலசர் இவர் தான் வந்து இவருடைய அருள் இருந்தால் நமக்கு வாஸ்து, கட்டடக்கலை, கெமிக்கல் இது மூணையும் உருவாக்குனதா பவுலசர். அவர் தான் குருஜி அந்த துறைகளுக்கு. அவர் தான் இந்த முறைகளை வந்து ஜோதிடத்தில் கொண்டு வராரு, வாஸ்துவையும் கட்டிடக்கலையும் கெமிக்கல் துறையும். அதனால் பவுலசர் முனிவர் அவருடைய பேரில் உள்ளது பவுலசர் சித்தாந்தம். அடுத்து சியவனர் தான் பிறப்போட தன்மையை வந்து பேசினார். 6 நாளிகைக்கு ஒரு பிறப்பு தன்மை இருக்குது, 6 நாளிகைக்கு ஒரு பிறப்புத்தன்மை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொன்னவர் வந்து சியவனர். அன்றைய காலத்துக்கு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி வந்து 4 வினாடிக்கே ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னவர் வந்து யவனர். அவருக்கு அடுத்தது உள்ளவர் சியவனருக்கு அடுத்ததாக உள்ள சியவனர் சொன்னாருங்க 6 நாளிகைக்கு ஒரு பிறப்பின் தன்மை, ஒரு ஜாதகம் மாறுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் யவனர் வந்து 4 வினாடிக்கே ஒரு குழந்தை பிறக்கும், அதோடைய ஜாதகமும் மாறும், 2 உயிர்களுக்கும் தன்மையே மாறும் அப்படின்னு சொல்லி யவனர் சொன்னார். யவனகாவியம் அப்படிங்கிறது மிக அடுத்து பார்க்க போகிறோம். அடுத்து வந்து இந்த 4 வினாடிக்கு ஒரு குழந்தை பிறகுங்கிறது அன்றைக்கே சொல்லி அது வந்து இன்றைக்கி ப்ரூஃபாக கேபி சிஸ்டத்தில் இருக்குது. கேபி ஜோதிடம்னு ஒரு ஃபேமஸான ஜோதிடர்கள்லாம் தெரியும். அது அன்றைக்கே சொன்னவர் யவனர். அடுத்ததாக வந்து பிருகு முனிவர் சொல்ல தேவையில்லைங்க. பிருகு நாடி ஜோதிடம்ங்கிறது எவ்வளோ ஒரு ஃபேமஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியும். அகத்தியர் பிருகு நாடி ஜோதிடம், அது மாதிரி பிருகு பேரில் தான் அந்த நாடி ஜோதிட முறையை, ஓலைச்சுவடி முறை இன்றைக்கும் இருக்குன்னா அந்த நாடி ஜோதிட முறையை வந்து கொண்டு வந்தவர் பிருகு மகரிஷி தான். இதுதான் அந்த ஓலைச்சுவடியில் நாடி ஜோதிடம்ங்கிற ஓலைச்சுவடியில் நம்மளும் அதை பற்றி பார்க்க போகிறோம். திசா பற்றி போட மாட்டாங்க, நேரடியாக இந்த கிரகத்துக்கு இந்த கிரகம் இங்கே இருக்கா, இந்த கிரகத்துக்கு இந்த கிரகம் இங்கே இருக்கா, என்னென்ன பலன் சொல்லி நேராக கிரகத்தை வச்சு அதனுடைய அமைப்பை வச்சு அப்படியே டக்குன்னு சொல்கிறது அது நாடி ஜோதிடம். ஓலைச்சுவடி இப்படி சொல்கிறது நாடி ஜோதிடம். அந்த மாதிரி நேரடி பலன் சொன்ன முறையை நாடி ஜோதிடத்தை கொண்டு வந்தவர் பிருகு மகரிஷி. அடுத்ததாக 18ஆவது உள்ளவர் சவுனகர்னால் சனகாதி முனிவர் கூட்டம்னு சொல்லுவாங்க.
அது சிவபெருமானோட உள்ள ஒரு கதை. சனகாதி முனிவர் கூட்டம் வந்து வழுவூர் சேத்திர புராணத்தில் அவங்களுடைய முத்திரை அடையாளம் அவங்களோட வாழ்ந்த வரலாறு இருக்குது. வழுவூருங்கிறது மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போகிற வழியில் உள்ள முக்கியமான ஒரு சேத்திரம். அங்கே தான் சிவபெருமானுடைய உள்ளங்காலை நம்ம தரிசிக்க முடியும். அதுக்கு அஜய் சம்ஹாரமூர்த்தி உள்ள இடம், கஜ சம்ஹாரம் நடந்த இடம். அந்த சேத்திரத்தில் இவங்க இந்த சனகாதி முனிவர் கூட்டம் வராங்க. இவங்க வந்து இறைவனை பற்றியும் படைப்பின் தன்மையை பற்றியும் இவங்க முனிவர்கள் சனகாதி முனிவர் கூட்டம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அது அந்த சேத்திர புராணத்துலேயும் இருக்குது. இவங்க இந்த மாதிரி இவங்க 18 பேர் மிக முக்கியமாக சித்தாந்தங்களோடு இருக்காங்கன்னாலும் எல்லா சித்தர்களுமே நான் பார்த்த வரைக்கும் புலிப்பாணி சித்தர், போக சித்தர், கரூரார் சித்தர், இன்னும் பார்க்காத எத்தனையோ சித்தர்கள் எல்லாருமே வந்து இந்த ஜோதிடம், மாந்திரிகம் இதெல்லாம் கைதேர்ந்தவங்களாக தான் இருந்திருக்காங்க. நூல்களையும் எழுதியிருக்காங்க. அது இல்லாமல் அடுத்ததாக வந்து அனுபவ ஜோதிடம், ஜாதக அலங்காரம் அப்படின்னு நிறைய ஃபேமஸான புக்கு இந்த ஜோதிடத்துறைக்கு பங்காற்றின ஆசிரியர்களாக அவங்களெல்லாம் நம்ம இந்த நேரம் வணங்கிக்கிறோம், மதிச்சுக்கிறோம். இதுபோல் பல பெரியவங்களால், பெரிய ஆத்மாக்களால் இந்த ஜோதிடத்துறை இன்றைக்கி வளர்ந்து நிற்கிது. இந்த 18 பேரும் நமக்கு மிக முக்கியமான குருஜிகள் இந்த கலையில். அதனால் இந்த குருமார்களையும் நம்ம சித்தர்களையும் நம்ம நூல்கள் எழுதின நூல் ஆசிரியர்களையும் இவங்க எல்லாரையும் இந்த நேரத்தில் நம்ம சிரம் தாழ்ந்து வணங்கி இவங்கள பற்றிய விவரங்கள்னு நிறையா வேணும்னு பார்த்தா நெட்டில் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அவங்க உருவையும் பார்க்கலாம், அவங்க வரலாறையும் பார்க்கலாம். எப்படி வந்து 18 சித்தர்களுக்கு செய்யுள்கள் பல நூல்களில் சித்தர்கள் அவர்களுடைய சீடர்கள் எப்படி எழுதி வச்சுருக்காங்களோ அது மாதிரி இந்த ஜோதிடத்துக்கும் இந்த 18 பேர்கள் தாங்கிறதுக்கு இந்த நூல்களில் பாடல்கள் இருக்குது. சித்தர்களுக்கு எப்படி காப்பான கரூரார், போகநாதர், கர்ணையுள்ள அகதீசர், சட்டியநாதர், முப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர், முக்கியமாய் மச்சமணி நந்திதேவர், கோப்பான கோரக்கல் பதஞ்சலியார், கூர்மையில் இடைக்காடார் சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமணி கமலமணி காப்புதானே அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னும் பல பாடல்கள் இதை ஒட்டி இது மாதிரியெல்லாம் இருக்குது. அது மாதிரி இந்த 18 பேர் தான் இந்த ஜாதகத்தை வந்து வளர்த்தெடுத்தவங்க ஜோதிட கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு. நமக்கு கசியப சம்ஹிதை, அதாவது காசிபர் அவருடைய சம்ஹிதை, ஜாதக அலங்காரம், யவனர் எழுதிய யவனகாவியம், பராசரர் எழுதிய பராசர ஹோரா, சபுதித்து வாஜா ஹோரா, மீனராஜா ஹோரா, இந்த நூல்களில் வந்து இந்த 18 பேரையும் குறிக்கிறாங்க. ஒரு சிலர் இப்போ பிதாமகர் பிரம்மாமாங்க, பீஷ்மர்மாங்க, மற்றபடி 18 பேர் இவங்க வந்து வளர்த்து எடுத்தாங்கிறதுல மிக உறுதியாக இந்த நூல்களில் அதற்கான பாடல்கள் வந்து தெரியப்படுது. இதில் இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நூல்களின்படி, இந்த நூல்களுடைய பாடல்கள் நமக்கு தெரிவிப்பதின்படி ஜோதிட கலைக்கு மொத்தம் இருந்த ஸ்லோகங்கள் 4,50,000. இந்த 18 பேரும் ஜோதிட கலைக்கு கொடுத்த ஸ்லோகங்களோட மொத்த எண்ணிக்கை 4,50,000. ஆனால் இன்று மனிதனுக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது வெறும் 20,000 ஸ்லோகங்கள் தான். அதில் தான் இவ்வளோ இந்த கலையே இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது, இவ்வளோ ஆட்டம்னு சொல்லலாம். 4,50,000 ஸ்லோகங்கள் அவங்க 18 குருஜி எழுதியிருந்தாலும் நமக்கு இன்று கிடைத்திருப்பது வெறும் 20,000 ஜோதிடக்கலை ஸ்லோகங்கள் தான். இந்த 18 பேரும் எப்படிங்க உண்மை, எங்கேங்க உங்களை பார்க்கலாம், இன்றைக்கும் பார்க்கலாமா அப்படின்னா பார்க்கலாம். எதில் நெட்டில் போவீங்களா, அதுலேயும் பார்க்கலாம். படம் வரும், அவங்களுடைய வரலாறு வரும். ஆனால் இவங்களை முழுசாக தரிசிக்கணும், இவங்க நம்ம கூட பேசணும், இவங்கள நம்ம கேட்கணும், இவங்களுடைய அறிவுரை, இவங்களுடைய ஆசீர்வாதம்லாம் வேணும்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எங்கே இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த 18 பேரும்? சூரியன், பிதாமகர், வேதவியாசர், வசிஷ்டர், அத்திரி, பராசரர், காசியபர், நாரதர், கர்கர், மரிஷி, மனு, ஆங்கிரசர், லோமசர், பௌலசர், சியவனர், யவனர், பிருகு, சவுனகர், இவங்களை இன்றைக்கி தரிசிக்கணும்னா நம்ம வந்து ராமாயணம், மகாபாரதம் முழுசாக படித்தோம்னா அதில் வந்து இவங்க வராங்க. இவங்க தான் வந்து அந்த ராமாயணத்தில் ராமர், சீதை, லக்ஷ்மணர், அனுமார் இவங்கெல்லாம் வழி நடத்துவாங்க. அதே மாதிரி மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்களையும் இவங்க தான் மெய்ஞானம் சொல்லி அவங்களுக்கு தேவையான அறிவுரைகள், அருள் உரைகள், ஆன்மீக உரைகள் எல்லாம் இவங்க தான் நிகழ்த்துவாங்க. அதை நீங்கள் அது ரெண்டையும் படிக்கும்போது நம்ம இவங்க கூட வாழ்கிற உணர்வும், இவங்க நம்ம கூட பேசுகிற உணர்வையும் இன்றைக்கும் அடைய முடியும். இவங்க 18 பேர் இன்றைக்கும் இருக்காங்களா? இருக்காங்க. எங்கே இருக்காங்க, வாழ்கிறாங்க? ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலேயும். சரிங்க, நம்ம அடுத்து வந்து இப்போ குரு பெயர்ச்சி வருது, குரு பெயர்ச்சி பலன்கள் தொடருவோம். நன்றி, வணக்கம், சந்தோஷம். குருமார்கள் அருளாசியோடு. நன்றிங்க.